Welcome back to the new world of education zoology YouTube channel. Today we will see about PGTRB zoology, immunology, unit 8th one. ஓகேவா டெலகிராமில் இன்னைக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து லிங்க் கொடுத்துருந்தேன். இம்யூனோகுளோபுலின்ஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தேன். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணுறேன். அந்த நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு இப்போ டைப்ஸ் ஆல்ரெடி 2 பார்த்துருந்தோம். இன்னைக்கு உள்ள ரிமைனிங் உள்ளதை பார்த்துட்டு டோட்டலாக வந்து பிடிஎஃப் நாளைக்கு கொடுத்துட்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்போம், அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்யூனாலஜி யூனிட் 8th one. இம்யூனோகுளோபின் எம் பெரியது உள்ளதுல இருக்கிற இம்யூனோகுளோபின்ஸ்ல ரொம்ப ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் இம்யூனோகுளோபின் எது அப்படின்னா இந்த இம்யூனோகுளோபின் எம் தான். அண்ட் இது வந்து ஒரு அதனால என்ன சொல்றோம், ரொம்ப லார்ஜஸ்டா இருக்கிறதுனால மேக்ரோகுளோபின் அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் அப்படின்னா மேக்ரோகுளோபின். மாலிகுலார் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 9,50,000 அளவுல வந்து மாலிகுலார் வெயிட் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப பெருசு. ஒய் ஷேப் தான். 4 பாலிபெப்டைட் செயின் ஆஸ் யூஸ்வலா. அதுல 2 லேசான சங்கிலி, 2 கனமான சங்கிலி. 2 லைட் செயின் அப்படின்னு சொல்லும்போது காப்பா அண்ட் லாம்டா வகை, அது மாறவே மாறாது எதுலையுமே. பட் ஹெவி செயின், 2 ஹெவி செயின் இருக்கும்போது இங்க எம்னா ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்துருக்கோம், மியூவை தான் எம்னு சொல்றோம். ஸோ இந்த ஹெவி செயின் வந்து மியூ வகையை சேர்ந்தது. அண்ட் 2 லைட் செயின் அப்படிங்கும்போது 1 வேரியபிள் டொமைன் அண்ட் 1 கான்ஸ்டன்ட் டொமைன். அது இதுக்கும் சேஞ்ச் ஆகாது, எல்லாத்துலயும் சேம் தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கா தான் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். பட் எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கும். இந்த லைட் செயின் வந்து 1 வேரியபிள் ரீஜியனையும் 1 கான்ஸ்டன்ட் ரீஜியனையும் கொண்டது. அதே மாதிரி ஹெவி செயின் வந்து 1 வேரியபிளையும் 3 கான்ஸ்டன்ட் ரீஜியன்ஸையும் வந்து கொண்டது. பொதுவா இதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இயற்கை ஆன்டிபாடி, நேச்சர் ஆன்டிபாடி அப்படின்னு வந்து சொல்றோம். இதுக்கு 2 பேர் கேட்கலாம். கேட்டா மேக்ரோகுளோபுலின்னாலும் அண்ட் இயற்கை ஆன்டிபாடி அப்படின்னு சொன்னாலும் எதுதான் அப்படின்னா இந்த இம்யூனோகுளோபின் எம் தான் குறிப்பிடுது. ஓகேவா? அண்ட் இது வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒரு பெண்டாமர் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு. பெண்டாமர் அப்படின்னு சொல்லும்போது பெண்டாமர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா தட் இஸ் இதுதான். என்னன்னா 1 2 3 4 5 இம்யூனோகுளோபின்ஸ் என்ன ஒரு மோனோமர்ஸ், 5 மோனோமர்ஸ். 1 தனியா சொன்னோம்னா மோனோமர்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 5 மோனோமர்ஸ் வந்து ஒரு சர்க்கிள்ல ஒரு சங்கிலியில ஆட் ஆகியிருக்கு. அதை எது ஹோல்டு பண்ணிருக்கு, புடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஜே சங்கிலி அப்படின்னு சொல்றோம். ஜாயினிங் செயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் ஜே செயின் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜே சங்கிலி என்ன செய்யுது அப்படின்னா இந்த பென்டாமர் ஸ்ட்ரக்சரை வந்து ஹோல்டு பண்ணி புடிச்சுக்கிட்டு வந்து இருக்குது. ஓகேவா? அண்ட் இடையில இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். அது என்ன பாண்டுன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இன்ட்ரா டைசல்பைட் பாண்ட், இன்டர் டைசல்பைட் பாண்ட் வந்து இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைசல்பைட் பாண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா இணைக்குது, எல்லாத்துக்கு இடையில ஒன்னையும் ஜாயின் பண்ணுது. அண்ட் இதுல வந்து பைண்டிங் சைட் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் பைண்டிங் சைட் வந்து 10 இருக்கும். எப்படி அப்படின்னா 1ல 2 ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆக முடியும். இதுதான் இப்போ 1ல 2 1 2 1 2 1 2. ஸோ 10 ஆன்டிஜன் பைண்டிங் சைட் எத்தனை இருக்கு பென்டாமர்ஸ்லன்னா 10 வந்து இருக்கு. அண்டு 5 சப்யூனிட் வந்து இருக்கு. ஓகேவா? சப்யூனிட் வந்து இதுல எத்தனை இருக்கு அப்படின்னா 5 வந்து இருக்கு. சப்யூனிட் மீன்ஸ் தட் இஸ் பென்டாமர்ஸ் தான். 5 பென்டாமர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அண்டு சீரம்ல எவ்வளவு அளவு இருக்கு, சீரத்துல பார்த்தோம்னா 5ல இருந்து 2 மில்லிகிராம் அளவுல வந்து சீரத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. இதோட அரை ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா 5 days வந்து இதோட ஹாஃப் லைஃப் ஸ்பேன் சொல்றோம். கார்போஹைட்ரேட் எவ்வளவு கண்டெயின் ஆயிருக்குன்னா 10 to 12% இருக்கு. அண்ட் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம் அப்படின்னா மோனோமரா இருந்துச்சு அப்படின்னா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 19s டைப்ல வந்து இருக்கும். செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 19s. அதே மோனோமர் ஒரே ஒரு சிங்கிள் இம்யூனோகுளோபுலினை எடுத்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா 7s வந்து இருக்கு. மோனோமரா இருந்தா கோஎஃபிஷியன்ட் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் 7s ஆகும். அதே வந்து பென்டாமர் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு அப்படின்னா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 19s ஆகும் வந்து இருக்கு. அண்ட் இதுக்கு எந்த துணை அலகு ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ஏ அப்படின்னு சொன்னா A1 A2ன்னு இருக்கு. ஜிஆர் இருந்தா G1 G2 G3 G4 அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னோம். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா எந்த துணை அலகும் வந்து இங்க கிடையாது எம்முக்கு.
அண்ட் ஆரம்ப கால இம்யூனோகுளோபின் பிரிமிட்டிவ் இம்யூனோகுளோபின் இதை சொல்லுவோம். ஆரம்ப காலத்துல லேம்ப் இந்த ஆம்பியாக்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற முதுகெலும்பி வர இந்த இம்யூனோகுளோபின்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. சோ இது வந்து ஆரம்ப கால இம்யூனோகுளோபின். அண்ட் வட்ட வடிவ டைசல்ஃபைடு பாண்ட் ஆல்ரெடி இந்த டயக்ராம்ல பாத்திருந்தோம். அந்த சர்க்கிளை இணைக்கிறது யாருன்னா அந்த டைசல்ஃபைடு பாண்ட். அண்ட் பி லிம்போசைட்ல வந்து மோனோமர் ஃபார்ம் வந்து இருக்கு, ஒரே ஒரு ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா 5 மோனோமர் சேர்ந்து பென்டாமர் ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுன்னு சொன்னோம். இங்க வந்து என்ன அப்படின்னா வந்து பி லிம்போசைட்டை எடுத்து பார்த்தோம்னா அதோட சர்ஃபேஸ்ல ஒரே ஒரு மோனோமரா தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரே ஒரு மோனோமர் இருந்துச்சு அப்படின்னா அதோட செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 7s. ஓகேவா? அண்ட் ஆன்டிஜன் இணையும் பகுதி வந்து 10. அதான் ஆல்ரெடி சொன்னேன். பென்டாமர்னா வந்து 1 1 2, அப்போ 5 2s are 10. ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்து 10 வந்து இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடி பிரிமிட்டிவ் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லி. அதனால முதல்நிலை இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு வந்து காரணமா இருக்கு. ஓகேவா? இப்போ இம்யூனோகுளோபின் ஜி அப்படிங்கும்போது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்க ஆரம்ப காலத்துல உருவாகுற இந்த இம்யூனோகுளோபின் வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு காரணமா வந்து இருக்கு. அண்ட் தாய்சை இணைப்பு திசு அந்த பிளாசண்டாவை இது வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கிராஸ் பண்ணி வர முடியாது. இருந்தாலும் கூட பி செல்லோட தூண்டுதலால இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த கன்ஜெனிடல் சிபிலிஸ், ரூபெல்லா, டாக்ஸோபிளாஸ்மாசிஸ் இந்த மாதிரி நோய்களை வந்து இண்டிகேட் பண்ண கண்டறியறதுக்கு வந்து உதவுது. ஓகேவா? இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுது, டைரக்டா பண்றது இல்ல. ஏன்னா இதால என்ன செய்ய முடியாதுன்னா பிளாசண்டாவை கிராஸ் பண்ணி ஃபோயட்டஸ்க்கு போக முடியாது. ஸோ பி செல்லோட தூண்டுதலால வந்து பி செல்லோட சேர்ந்து இந்த நோயெல்லாம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. கன்ஜெனிடல் சிபிலிஸ், ரூபெல்லா, டாக்ஸோபிளாஸ்மாசிஸ் இதெல்லாம் வந்து கண்டறிய உதவுது. அண்ட் ஏபிஓ பிளட் குரூப்ல இருக்கிற அந்த அக்ளூட்டினேஷன் ரத்த திரட்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ஆன்டிபாடி டைப் தான் வந்து இருக்கு. ஏபிஓ ரத்த வகையில இருக்கிற இம்யூனோகுளோபின் வந்து எம் வகையை சேர்ந்தது. அண்ட் இதை வந்து மல்டி வேலண்ட் ஆன்டிஜன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன் மல்டி வேலண்ட் ஆன்டிஜன் சொல்றோம்னா இதோட பைண்டிங் ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்து 10 இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இதை வந்து மல்டி வேலண்ட் ஆன்டிஜன் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் இது வேற என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பாகோசைட்டோசிஸ்ல பேத்தோஜென்ஸை கில் பண்றதுக்கு பாகோசைட்டோசிஸ்ல ஹெல்ப் பண்ணுது, ஓக்சோனைசேஷன்ல ஹெல்ப் பண்ணுது. அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டிஷ்யூ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு அக்ளூட்டினேஷன் அதான் சொன்னோம், ரத்த திரட்சி ஏற்படுத்துறதுல வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் சைட்டோலைசிஸ் இதுல எல்லாம் வந்து இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. இது வந்து இதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு இம்யூனோகுளோபின் எம் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து அந்த லாஸ்ட் இருக்கிற அந்த டியும் ஈயும் வந்து பார்த்துருவோம். ஓகேவா? தேங்க்யூ.